இங்கே பாருங்க, ஒரு விஷயம் உண்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி என்றால், இங்கே பாருங்க வெட்சிப்பூ இருக்குது. இது வந்து நோர்த் ஆஃப் ஸ்ரீலங்காவில், அதாவது வன்னி காடுகளில் காடு மாதிரி இருக்குது. இதில் பழம் வந்து நாங்கள் பிடுங்கி சாப்பிட்ட காலங்களெல்லாம் இருக்குது. இந்த வெட்சிப்பூ இங்கே நல்லா நிறைய இருக்குது. இங்கே அலரி மரம் இருக்குது. இங்கே பாருங்க புளிய மரம். இங்கே பாருங்க புளியங்க, அது உங்களுக்கு பார்த்தீங்களா புளியங்க. இதுகளெல்லாம் இங்கே சாத்தியப்படுறதுக்கு எனக்கு இது என்னென்று வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. ஈவன் இந்தியாவில் கூட வெட்சி மரம் இல்லை. இந்த வெட்சி மரம்ன்றது இந்தியாவில் கூட பெருசாக பாப்புலர் இல்லை. நோர்த்து ஸ்ரீலங்காவில், அதாவது வடக்கு மாகாணங்களில் இந்த வெட்சி மரம் காடுகளில் கூட இருக்கும். ஏன்னா நாங்கள் வன்னி காடுகள் இருந்து நாங்களும் தெரியும். அப்படி இருந்தது என்னென்று இங்கே அதே இது இருக்குது. மரம் ஈவன் அடுத்த ரோட்டுக்கு போகணும் என்றால் புவரச மரம் இருக்குது. அந்த கடதாசி பூன்னு சொல்லுமில்ல, அந்த மரம் கூட இங்கே அங்கே அடுத்த ரோட்டில் இருக்குது. இந்த எல்லா ஒப்புமையும் ஸ்ரீலங்கான நோத்தில் உள்ள எல்லா மரங்களும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு என்னென்று இங்கே அது அமைதுன்ட்டு எனக்கு சரியாக தெரியுது இல்லை. யாரையும் தெரிஞ்சுங்க வேண்டால் வர்றாவில் சொல்லுங்க. என்னென்று இங்கே மட்டும் வருது, வேறு ஒரு நாடுகளையும் இல்லாமல் இங்கே மட்டும் இந்த மரங்கள், இந்த எஸ்பெஷலி இந்த வெச்சி மரம் இருக்குல்லோ, மற்ற முருங்கமில்லை, இந்த பீப்புளுக்கு ஒன்றும் தெரியாது. வாழைப்பத்தி எப்படி சாப்பிட்றது ஒன்றுமே தெரியாது. கான விஷயங்கள் இந்த பீப்புளுக்கு தெரியாது இந்த கியூபா நாட்டில். ஆனால் எல்லாம் ஸ்ரீலங்காவில் நோர்த்தில், அதாவது எங்களோட தமிழகத்தில் இருக்கிற அவ்வளவும் இங்கே